காரணம் உன் பையனை நான் திருத்தி தரணும். ஆனா அவன் எடுத்த முடிவு அப்பன் வேண்டாம் ஆத்தான் வேண்டாம், ஏன் இப்படி எங்கேயும் போய் வாழ்வேன், எனக்கு எப்படி தாக்கணும்னு தெரியும், என் உரிமைகளை எப்படி வாங்கணும்னு தெரியும் அப்படிங்கிறத மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு மன குழப்பமான நிலைகள்லையும் தந்திரமான வழிகளையும் அவன் நடந்துட்டு இருக்கான். புரியுதா? அவரை திருத்தி வெற்றியாக்கிட்டா போதும்னா காரணம் சொல்லுவான். டாக்குமெண்ட் பத்திரம் தகுந்தமான ஒரு மன வருத்தம் வரும், அதையும் மாத்தி தந்துடுறேன், கடன்களையும் தீர்த்து தாரேன், பக்கத்துல வா, உன் பிள்ளை ஒன்னை விட்டு ஒரு பக்கம் போறேன், அதே கள்ளக்குறிச்சி எல்லை பணத்தை இழந்து மனவேதனை அடைந்த மக்கள் யாருப்பா? எங்கடா பணம் இழந்த? கல்யாண தூண்டுமா கட்டுறது யாரு உண்டா? பிள்ளைகள் தூண்டுமா? மனம் கனிந்தே நீ அங்காளம்மன் கோயில் எங்க இருக்குப்பா? ஆனா தெரியுதா? அதான் கேட்டேன். நம்ம இருக்காங்க. 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே போட்டி பொறாமையால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டது. அதுல ஒருவருடைய மனநிலைகளும் உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு உயிர்கண்ட வரும் அளவிற்கு நடந்தது. அதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? நம்ம சொந்தம் காரணம். யார் காரணம்? இப்போதைக்கு ஒருவருடைய மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாய். குடும்ப வாழ்வும் சொத்து சொந்தமான பிரச்சனையும் கடன்களும் உபாதையாக இருக்கும். இடம்பெயர்தல் நல்லதா, இடத்தை விற்பனை செய்வது நல்லதா என்கிற குழப்பம் உள்ளத்தில் ஓடும். வாங்க, மாந்திரிகம் செய்வனைகள் நடந்திருக்கு, காப்பாத்தி உன்னை நல்லா வாழ வச்சுட்டாங்க. நாளை காலை என்னை பார்த்து வா, நல்லா இருப்பாங்க. செல்லம்மா என்னடா வேணும்? மாரியம்மா எங்க இருக்கா? பக்கத்துல இருக்காளோ? நீ அறகுறையா வச்சிருக்க வீட்டுக்குள்ள சாட்டையை கொண்டு அடிக்கிற சத்தம் கேட்டு அதனுடைய அக்னி மூலையை போய் பார்த்தேன். பக்கத்துல 2 சிறு செடிகள் இருக்கு, சரியா? அதுக்கு பின்னால கொஞ்சம் விட்ட வெளியும் இருக்கு, அதுல கருவேல ஒன்று போன்ற செடிகளும் இருக்கு. அந்த ஊடால போய் பார்த்தேன், சுடுகாட்டு தாமரம் அந்த ஓடும் கலந்து இருக்கு. அதனால ஏற்கனவே கடல்ல தான் இந்த குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கடனை பத்தி கேட்டவன் வான்னு சொன்ன, நீ வரல, உன் சிந்தனை வேற மாதிரி இருந்துச்சு, புரியல. என்ன செய்ய முடியும்? என்னடா அதை நீக்கிட்டாரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தீய சக்தியை விலக்கி தெய்வீகமாக ஆக்கிட்டாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் நல்லா ஆக்கிட்டார். பத்தங்களை பத்தி அடுத்த வாரம். கர்மதாமிக்கு 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 திருவாடுதுறை பக்கம் திருவாடுதுறை பக்கம் திருவாடுதுறை பக்கம் முக்கிய பாண்டவர் கோயிலுக்கு அந்த பக்கம். கடவுளுக்கு முன்னாடி அப்படியா? சரி சரி. திருவாரூர் எல்லை, திருவாரூர் திருவாரூர் குருவாயூர் தன்னில் அவன் தமிழ் ஒரு கொடியோடு மதுராவை
ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் உள்ளே வந்து நீங்க பொருள் எங்க இருக்கேன் அறிவு கல்யாணம் நடக்கும் தைரியமா இருக்கு மகனுக்கு தானே கண்ணமுடி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் நீ அதை சந்தேகப்பட்டு சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்ணியாம்ல பாத்தியா அங்க ஒரு சில கெட்ட பேர்களையும் குழப்பத்தையும் பண்ணி வச்சிருக்கு புரியுதா அதனால நீ தான் கல்யாணம் செய்யணும் நடத்தி தரேன் கால விட்டு வா இதெல்லாம் திருவாரூரா நம்பினமா நீங்க நம்பினத்தை தான் போட்டிருக்கேன் சுவாமியே புண்ணியமா நடக்கும் சந்தோஷமா இருக்கு ஒரு கேள்வி இன்னும் நீ மறந்து கேட்கறீங்க நீங்க தான் 18 நாட்டை பொண்ணு சந்தோஷமா இருக்கு பணத்தை அவனுக்காக செலவழிச்சு கீழே போட்டாரு போய்க்கும் தங்கம் தாய்மான் இல்ல ஆனா நன்றிதான் காரணத்தாங்க பூந்தோட்ட காவலுக்கார அந்த ஏரியால பூந்தோட்டம் ஒரு ஊர் இருக்கா 3 ரூபாய்டா 3 கிலோ அப்படிதாண்ட காரணம் அமைதியா இருந்த என்ன அங்க தள்ளி இருங்க ஐயா நாலு வகை கோணம் பக்தர்கள் அமைதியா இருங்க உங்களுக்கு அருளாக்கு வரணும்ல அவன் என்ன செய்யணும் சாமியை நினைச்சு அப்படி மன நிறைவோடு உட்காந்துங்க அடிக்கடி மனநிலைகள் மாறுது தம்பிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவான் நான் இருக்கவா வேண்டாமான்னு அவனுக்குள்ளே ஒரு கேள்வியான குழப்பத்தை உருவாக்கிடுவான் நமக்கு வந்து எதுவுமே நடக்காதுன்னு அவனா முடிவெடுத்துக்கிடுவான் நீங்க ரெண்டு சரி நினைச்சு உங்களை அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவான் 4 வகை குணத்தோட இருக்குதுன்னா ஒரு ஆத்மா ஒரு உடம்பு ஏனப்பா இத்தனை குணங்கள்னு நீங்க கேட்கணும் எது மாறுபாடு செய்வதை வச்சு நடக்கா இல்ல இயற்கையாகவே இந்த மனநிலைகள் பாதிக்கப்பட்டுச்சா இல்ல காத்து கருப்பு எதுவும் ஒட்டிடுதான்னு எனக்கு தெரியலையே ஐயா அப்படின்னு நீங்க கேட்கணும் என்ன செய்யணும் என்னடா காப்பியா முடிய ஒரு பொம்பளை பிள்ளை உள்ளத்துக்குள்ள வாழ்தான் அந்த நிலைகள்ல இருந்து மாத்திட்டார 6 மாதத்துக்குள்ள உனக்கு நிலையான தொழில் கிடைக்கும் மனம் அமைதி நிறைந்த வாழ்வை நீ தருவார் எல்லாம் நல்லா நடக்கும் தைரியமா இருங்க ஒரு ஆபத்தும் வராது பிள்ளைய நான் கூட இருக்கு காப்பாற்று தைரியமா இருக்கு பக்கத்துல வாமா அதான் நெருங்கி வர சொன்னேன் கருத்தாமி நினைக்கா மனத்துல ஐயன் துணையா உன் பிள்ளைக்கு ஆபத்து ஆனந்தம் இருக்கு கர்மசாலிக்கு அதே திருவாரூரை தொழில் தொடர்பாக நஷ்டப்பட்டு மன வருத்தம் அடைந்தது என்ன தொழில் வச்சிருக்கிய என்னடா தொழில்
சொல்லி பார்த்தா சிங்கப்பூர்ல தரமாட்டோம்னு சொல்றது யாரு? உங்க அப்பா சொல்றாரு. கூட பார்த்தவங்க இப்ப சொல்லுங்க, பெற்றோர்களை தெய்வமா நினைங்கன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்களே, இவன் அவங்க அப்பனை கும்பிடுவானாயா? கும்பிடுவானா? அதனால பெற்றவன் தான் பெற்றவன் இல்ல, நடக்கிற தன்மையில தான் பிள்ளைகள் தன் பெற்றோர்களை கும்பிடுவாங்க. உண்மையா இல்லையா? பெரியவங்க நடக்கிற தன்மையில தான் கும்பிடுவாங்க. உங்க அப்பன் மனது ஒருத்தரால் மாற்றப்பட்டிருக்கிறது. அவன் மன அலைகளை மாற்றி தெளிவுபடுத்தாரன். மீண்டும் உன் தொழிலை நீ தொடங்கலாம், உன் சொத்து உனக்கே கிடைக்கும். கால் எடுத்துவான். புரியுதா? புரியுதே? நாளை காலையில் என்னை பார்த்து போடா, ஜெயிச்சுட்டார போ, பணம் நல்ல ஐத்துரியமா இருப்பதி, மகிழ்ச்சியாரு. தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரையா? என்னக்கா பிள்ளை காட்டு வா, இப்பவுமா எத்தனை வீடு இருக்கு? ஒரு இடம் கிடக்கா பக்கத்துல? ஒரு வீடு உருவாக போகுது. புரியுதா? உன் பிள்ளைய போய் பார்த்தேன். அவன் நிலையான ஒரு வருமானத்தை பெற முடியாத வேதனைக்குரியவராக இருக்கிறான். இப்போதைக்கு கிரகங்கள் அவருக்கு நரட்டையம் வந்தாச்சு, வாழ வச்சு திருமணம் நடத்திட்டாங்க. ஆனா ஒண்ணு, அவன் இத்தனுக்கு திருமணம் முடிச்சா நம்ம நல்லா இருப்போம், அவன் இத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு விட்டுமா கால் வச்சுவான். டேய் மாமா, நீ சரியில்லடா, நீ சரியில்லை. என்ன படிச்சிருக்கான் பையன்? பார்ப்பான், அவன் நடக்கணும், நல்லா நடக்கும். 3 மாத கால அவகாசத்துல கல்யாணம் வெற்றிகரமான மகிழ்ச்சி அடைவார். ஆனந்தத்தோடு என்னை நீ காண்பார். அவன் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம், அம்மன் தெய்வம் இருக்கு, அது குடும்பமா மாறிடுமாட. கர்மதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? வியாபாரம். அதே திருவாரூர் எல்லை தன் தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் கடனும் பெற்று வந்தவர்கள். யாருமா கடன் பெற்று வந்தது? யாரு? என்ன எடுத்து தருவியா? யாருக்கு கேட்டு பார்ப்போம். வீட்டு பத்திரம்லாம் யார்கிட்ட இருக்கு? ஏன் அங்க வீட்டு வச்ச? யார் இடத்துல இருந்து? கால் பத்திரம் நம்பரை போட்டு எழுதி, ஏன் இதுக்கு பொண்டாட்டி தெரியாம நான் பணம் வாங்கிடுவேன். அவ்வளவு பெரிய திறமையான நீ வச்சிருக்கேன். இடையில ஒரு தரம் ஒரு குழப்பம் நடந்துருச்சு. அவனுடைய மன அலைகள் இப்போதும் பக்குவப்படவில்லை. நிறைய கடன்களும் வேதனையும் பெற்று இருக்க. புரியுதா? வயிற்றுல உனக்கு காயப்பட்டிருக்கு. உண்மையா? கால் கொண்டாடிக்கும் போது ஒரு சண்டை வந்தா அடிக்கணும்னு நினைக்க கூடாது. மன பக்குவத்தோட ஒதுங்கிடணும். அதான் மனித தன்மை. உண்மையா இல்லையா? கர்மதாமிக்கு மன அடக்கத்தோடு நிம்மதியாக வாழ வைக்கிறேன். கடனை தீர்த்துத்தாங்க. வேற என்ன வேணும் கேட்டுதான் கிடைச்சிட்டு சந்தோஷமா வெற்றி. சும்மா சொல்ல நீங்க கர்மதாமிக்கு காரைக்குடி எல்லை. காரைக்குடி காரைக்குடி பந்தரான காரைக்குடி. இளமை
கல்யாண விஷயமா யாரும் கேட்டு வந்தீங்களா? கால் இருப்பாங்க பையனங்க நீங்க சிவகங்கையும் காரைக்குடியுமா? கங்கிரி கருப்பசாமி ஒரு சாமி வராரா? அவர் எங்க இருக்காரு? உங்க எல்லையில இருக்காரா? உங்க எல்லையில இருக்காரு. ஓ, நீங்க வந்து கால் இருப்பா. சல் 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 சாம்பிராணி போட்டாலே போதும் ஆடி விட்டுருவாங்க. தம்பி நிச்சயமா அவன் வந்து உனக்கு தெரியாம அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன செய்யணும்? அந்த மர்மம் உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் நல்லா இருப்பான், அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவான். தெரிஞ்சு நடந்தா மரியாதை, தெரியாம நடந்தா அவமரியாதை. எது வேணும் உனக்கு? வா, கால் விட்டு வா. உண்மையை தானே சொல்லணும். ஓபியர் என்ன இவன் லவ் பண்ணது 3வது பொண்ணுல கால் விட்டு வா, கால் விட்டு வா. ஏதாவது நினைக்கட்டும்னு அவன் மனதார நினைச்சான். சந்தோஷம், மகிழ்ச்சியாக வேற இடத்த முடிச்சு வைப்போம். எந்த குறையும் ஏற்படாது. இருக்கா வர வைக்கிறேன், நல்லவே நடக்கும். அப்படியே அந்த பெண்ணு போயிட்டானா உன் மகன் புண்ணியவாளம் இருக்காரு. ஆனா அவன் மனத்தை நான் காப்பாற்றேன். இதோ செப்டம்பர் 22க்கு மேல வேலை கிடையாது. முதல் மாத தமிழக கோயில் ஒன்று கட்டிடுச்சு. தர்ம சிந்தனைக்கு செய். இப்போதைக்கு உத்தரவு இவ்வளவுதான். இப்போ காடு வரலாம், கால் விட்டு வரலாம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை என்ன வேண்டும்? அண்டமெல்லாம் காத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை. அபிராம வல்லி எங்க இருக்கா? எங்க இருக்கா? திருக்கடையூர்ல இருக்கா. அங்க இருக்க ஈஸ்வரருக்கு பேர் என்ன? அமிர்தகடை ஈஸ்வரர். அங்க போய் என்னவெல்லாம் நடத்துவாங்க? 2 விஷயம் முக்கியமா நடத்துவாங்க. ஒண்ணு 60ஆம் கல்யாணம், இன்னொன்னு ஆயுசு யோகம். என்ன நடத்துவாங்க? ஆயுசுக்கு சம்பந்தமான யாகம் நடத்தும். நான் இப்ப பாடுற பாட்டு என்ன பாட்டு? அபிராமி அந்தாதி பாட்டு. ஏன் பாடுறேன்? உன் முன்னாடிக்கு ஆயுள் சம்பந்தமான பூஜை அந்த கோயில நடத்தணும், திருக்கடையூர்ல. அதனாலதான் அபிராமி வந்து சொன்னான். அவளுக்கு இப்போ கால் மட்டுமல்ல, இதயத்திலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறது. அதனால ஆயுளுக்கு பக்கமில்லாம காப்பாற்றதுக்கு தான் இந்த திசையை காட்டுறேன். இதய அளவுக்கு வந்து கால் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு, திருவேல் முருகனுக்கு. இதயத்தில் எந்த ஒரு பாதிப்புகளாக காப்பாற்றி நீடித்து ஆயுள தருகிறேன். திருக்கடையூர் சென்று வந்து என்னை பார்ப்பாயாக. வெற்றி உண்டு. தேர்த்துருவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். கருதாமிக்கு, திருவண்ணாமலைக்கு, 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 திருவண்ணாமலை, திருவண்ணாமலை பக்தராங்க. திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, திருவண்ணாமலை பக்தராங்க. போனக்கு அவரவர் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா எப்படி வாழ முடியும்? சொல்ல முடியாமா? உன் பிள்ளைகளுக்கு கிரக நிலைகள் சரி கிடையாது. அவரவர் ஒவ்வொருத்தருடைய வலையில போய் விழுந்துக்குவாங்க. விழுந்து பெற்றோருடைய எண்ணங்களுக்கு மாறுபட்ட வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி எடுத்து முடிவெடுத்திருக்கிறார். அதனால இப்போதைக்கு அவங்க மனநிலைகளை திருத்தி நெறியான நல்வாழ்வை அமைச்சிருந்தா போதும்னா காரணம்.
பையன் காதல் பண்ணுவானல்ல, அவனை திருப்பி தரணும். யாருப்பா அப்படி கேட்கா? பையன் எங்கேயாவது மகன் நான் லவ் பண்றானா, உங்களுக்கு தெரியாம பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் லட்டு போட்டா பண்ணுவான். என் பிள்ளைய திருத்தி கொடுங்க கேட்டு வந்தவங்க யாரு? என்னக்கா உங்க பிள்ளை என்ன செய்தாரு? என்ன செய்தாரு பிள்ளை? கர்மதாமிக்கு என்னப்பா உன் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை அமைத்து தானே, கடன்களை தீர்த்து தானே, நிறையான தொழில் அமைப்பு தானே, சந்தோஷம் தானே? ஆமா, நாளை காலை என்னை பார்த்து கர்மதாமிக்கு ஸ்டாப் பண்ணிட்டு சம்பந்தமாக மனவர்த்தம் அடைந்து வந்தது யாரு? வாடா தம்பி. சோதனை மேல் சோதனை போதும் மாடசாமி, போதும் வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. திருமணம் தோந்தமா கேட்டு வந்தது யாரு? ரெண்டு பேருமே சின்ன பையன் ஆடு பார்த்தா பெரிய தெரியுதான் எரியது. என்னடா டாக்குமெண்ட்? இன்னொரு 6 மாசம் அவன் ஓட்டுவான், அதுவரை நீ தாங்க மாட்டேன். உனக்கு கடனும் குழப்பம் இருக்கு. விரைவில் வாங்கி தந்தா போதுங்களா? நீ உட்கார், நீ கால் வைக்கலாம். இவன் எத்தனாவது பையன்? 3ஆவதா குழந்தை பிறக்க வேண்டியிருக்கா? அந்த சாதகத்தில் பிறக்கும். உள்ள அஷ்டமியில ஜனனம் ஆயிடுச்சு, பிறக்கிற நேரம் நல்ல நேரம் தான். ஒண்ணு இல்லடா. கர்மதாமிக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? ஆம்பளை பையன். சரி, உன் பணத்தை வாங்கித்தானே, ஆபத்துலாம காப்பாய்த்தானே. வா, எந்த பிழையும் இருக்காது, பெருமையோட வாங்க. ஏதோ உனக்கு தகுதி பிரகாரம் பணம் நல்லா இருக்கு. காலம் வாக்கா. கல்யாணமா கல்யாணம் நீ பேச போறியா? நான் நீ பேச போறியா? நான் பேசணுமா? அப்படி கால் வந்து உன் பையனை பார்த்தேன். ஒரு பொண்டாட்டியை கூட உருப்படியா வச்சுக்கக்கூடிய தகுதி இல்லாத, உன் குணத்துக்கும் அவன் குணத்துக்கும் நிறைய மாறுபட்ட குணங்கள். ஆனா அறிவாளி மாதிரி வேஷம், முட்டாளாக நடத்தை. இப்பொழுது நீதிமன்றமா காவல் நிலையமா என்று தெரியாத வேதனை அவன் உள்ளத்துல. புரியுதா? அதனால அவனை சீர்திருத்துவோம், செம்மையான நேரத்தை கொடுப்போம். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு வெற்றிகரமான ஒரு திருமணத்தை நடத்தி காவலில் ஒரு வாய்ப்பு. வேற கேள்வி எதுவும் கேட்காத, உன் பிள்ளைய வாழ வச்சு காவலுக்கு வாப்பா. இதெல்லாம் யாருப்பா? யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? யாருக்கு என்னென்ன வேணும்? ஒரு பிள்ளைக்கு முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஆமா, தைரியம் பாருங்க. பாப்பாவுங்க என் முன்னால் வந்துட்டு வரேன். ஒன்றும் இல்லை, எதை பத்தியும் வரப்பாங்க. கல்யாணம் நடக்கும், எந்த குறையும் இல்லை, வெற்றிகரமாக ஆனந்தமாக நடக்கும். புரியுதா?
இவளுக்கு அரசாங்கத்தால் ஒரு மாபெரும் வருமானமும் கிடைக்கும், ஒரு சிறந்த பாக்கியமும் கிடைக்கும். என்ன ஜூலை மாதத்துக்கு பிறகு எல்லாமே வெற்றி, சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்துள்ள விஷயத்த ஆமா, அவளுக்கு தூக்கமா வருது, நல்லா சாப்பிடுவா, நல்லா தூங்குவா, நல்லா படிக்க வைப்போம். உடற்பயிற்சி ஆசிரியரா போகும். நல்லா இருக்கியா? கெடிகார வேலை இருக்கிய? வெளிநாட்டு தூதரகத்தில் பணி செய்வான். புரியுதா? நல்லா நாளை காலையில் கல்யாணத்துக்கு பணம் வேணும்ல. அப்பனே சக்தியை கர்மதாமிக்கு வெற்றி அடைவீர்கள் செல்வங்களே. வாழ்க. அதான் விடுதார் எங்க இருக்காருமா? பாப்பா பாப்பா திருவண்ணாமலை மாவட்டமா? எந்த ஊரு? அரூரா? அரியூரா? வேர்க்கடலை தான் நிறைய கிடைக்குமே ஊர்ல. இந்த 3 டப்பு பணங்கா இருக்க சித்திரமா காய்ச்சி போடுற முடியா கிடைக்கும். கால நல்லா விடுறேன். நான் உங்களுக்கு சொன்னா உடனே நீங்க இப்படி வரே பக்கத்துல வாங்க. என்ன வேணும் உங்களுக்குலாம்? நீங்க 2 கடமை தாய் தான் கால் ஒன்று வாடா. நீங்க உட்காருங்களா? உள்ள பேச்ச காக்காதுக்கு உலகம் தான் காரணம், அவன் காரணம் கிடையாது. இப்பவே தேவையில்லாத நட்புகளும் மனக்குழப்பங்களும் அவருக்கு நிறைய வந்தாச்சு. படிப்பை கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு மனநிலைகள் இப்போதைக்கு அவருக்கு இருக்காது. இப்ப கிரகங்கள் சரியில்லை, அவருடைய உள்மனது நல்லா இல்லை. இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சுட்டு உங்களை நாளைக்கு எதிர்த்து பேசுறதுக்கு தயாரா இருந்தேன். புரியுதா? சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு தான் வருவோம்னு அதனால இவருக்கு கிரகம் தெரியல. இவரை சரி பண்ணி ஒழுக்கமா உயர்வா வாழ வச்சு இவனை பற்றிய கவலையை தூர விடுங்க. ஏன் விட்டுருங்க கால் இப்ப வெளிநாட்டுக்கு போகிறவருக்கு சான்ஸ் இல்லை, ஆனா ஆசை. புரியுதா? வெளிநாட்டுக்கு போது இப்ப சான்ஸ் இல்லை, ஆனா ஆசை. அந்த ஆசை இவனுக்கு நிறைவேறும். அதனால நீங்க வந்தோடனே ஏரோப்ளேன்ல காட்டினேன். புரியுதா? இவனுக்கு விளையாட்டு வீரனாகட்டும் வெளிநாடு சென்று வெற்றி அடைந்து கர்மசாமிக்கு இந்த கரக நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றி சாத்வீகமான நிலையில வாழ வைக்கிறேன். உன் லட்சியம் நிறைவேறும். வேற என்னமா வேணும்? அதை திருத்துவோம் சொல்லுவோம். கர்மசாமிக்கு வெற்றி அடைவேன். அப்படியா? பையனை பத்தி கேட்க வந்தது யாருமா? உமா ஊரை கெடுக்கும் பெருச்சாடி வீட்டை கெடுக்கும். பெருச்சாடி நோண்டினா தோல் என்ன ஆகும்? உடஞ்சி போயிடும். ஊமை ஊரை கெடுக்குன்னா ஊர்களுக்கு சொல்லிட்டு பேசாம அதான் ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாடி வீட்டை கெடுக்கும். ஊமை கடை எதுவுமே மனம் தந்தவங்களை பேச மாட்டான்.
இப்ப அங்க ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கான். அங்க உள்ள புள்ளிகளோட அங்கிருந்து அவனை காப்பாற்றி வெளியே விட்டுருவோம், கால் விட்டுருவோம். சிம்பிளா கதையை முடிச்சுக்குவோம். அவன் மனத்தை காப்பாற்றி வெட்டியாக்கி தர. வேற என்ன வேணுக்கா? மனு சேர்ப்பான். வெற்றி ரூபாய் நிறைய லட்சம் கூட. கருதாமிக்கு கருதாமிக்கு பெங்களூர் 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 ஒரு ஸ்லோகன் இருக்கு. பெங்களூர் யார் அது? பெங்களூர் பெங்களூரா உங்களுக்கு? பெங்களூரா? புரியல. பெங்களூர் தான். 1 2 3 வண்டி வாகனம் வச்சிருக்கிறது யாரு? வண்டி வாகனம் வச்சிருக்கீங்களா? பையனை பத்தி எதுவும் கேட்க வந்தீங்களா? வாங்க வாங்க. என்ன உங்க பையனுக்கு என்ன? அதை பத்தி இவர் பையனுக்கு மனநிலைகளே சரியில்லை, அப்படித்தானே? வாங்க கால் கால் ஜென்ம பாவத்தால் வந்த வினை. இந்த வினைகள் தீர 3 தீர்த்தம் ஆட வேண்டும். ராமேஸ்வரம், பாவநாசம், காசி. 3 தீர்த்தமாடிய வந்து என்னை வந்து பார்த்தால் இவனுடைய மன அடக்கம் கிடைக்கும், சீரான உயர்நிலைகளை பெறுவார். காப்பாற்றார். கர்மதாமிக்கு இன்று கூட புறப்படலாம். காசி, ராமேஸ்வரம், தென்கே பாவநாசம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நிறைய பணங்கள் சம்பந்தமாக இழந்த வேதனையோடு வந்தது யார்? என்ன வேலை பார்க்க? விவசாயம் வட்டி வாங்க இருக்கா? என்னடா பணம் இழந்து போயிட்டு அப்படி? வேண்டாம்னு சொல்லவா? சரி, காலம். ஒரு பெண்ணால உன் குடும்பத்தில் நிறைய மனவேதனையும் குழப்பமும் நடந்திருக்கு. அதே மாதிரி இடத்துல ஒரு இடத்தினுடைய டாக்குமெண்ட் உனக்கு மன வருத்தத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கும். எந்த இடத்தையும் விலைபேசி கொடுக்காத அளவுக்கு விவசாயத்தை பெருக்கி கடற்படாம காப்பாற்றினா போதும்டா. விவசாயம் சொந்தான வண்டி வாகனம் இனி ஒன்று எடுப்பாய், அதுல நீ உயர்வாய், பிரத்தியாச்சாய், நல்லா இருப்பாய். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வீட்டுல உடல்நிலை யாருக்கோ சரியில்லை கேட்டு வந்தது யாரு? உடல்நிலை யாருக்கு தெரியல? பெங்களூரா? எந்த ஊர்? நான் பெங்களூர் தான் போட்டிருக்கேன். பெங்களூர்ல உடல்நிலை சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்ன என்ன சிவாய நம. உன் பையனுடைய மனநிலைகளும் தொழில் நிலைகளும் சரியில்லாமல் வேதனைப்படுது. அதே மாதிரி உன் மருமகளுடைய உடல்ல ரத்தம் சம்பந்தமான குறைபாடு குழப்பங்கள், இது ரெண்டையும் சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்?
முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? அவருக்கு ஒரு புக்கர் வச்சுட்டா உன் பையனுடைய நிலைகளை மாற்றி வெற்றியாகிட்டாரு. அடுத்த வாரம் கர்மதாமிக்கு ஓசூர் பெங்களூர் உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு பெங்களூர்ல வந்து நின்னீங்க என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேலை? வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு போயிடலாம். என்னதான் பழகுறிய பூமிக்கு உள்ள சொல்லாம கண்ண முடிச்சா உள்ள இருக்கிறது உண்மைடா. எடுத்தார போ 28 நாள்ல வச்சோம் போ. ரொம்ப பேசாத, யூடியூப் போடுது போய் யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா.